இன்றைய செய்தி என்னன்னு சொன்னால், இரண்டு நீதிமான்கள். இன்றைய செய்தி இரண்டு நீதிமான்கள். இரண்டு நீதிமான்களில் எடுத்து வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். 2 நீதிமான்கள். பழைய ஏற்பாட்டில் 2 நீதிமான்களை புதிய ஏற்பாட்டில் வேதம் கொண்டு வந்திருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5 7 வரை வாசிக்கலாம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோ கொமரா என்னும் பட்டணங்களிலும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை சிஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகாரையில் நடக்கையில் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளாவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். 2 பேரை குறித்து பழைய ஏற்பாட்டில் 2 பேர், நோவாவை குறித்தும் லோத்தை குறித்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால், அந்த நோவாவுடைய முடிவு ஆசீர்வாதமா. நோவாவின் முடிவு ஆசீர்வாதம். ஆனால் லோத்தின் முடிவோ சாபமா. லோத்தின் முடிவு சாபம், நோவாவின் முடிவு ஆசீர்வாதம். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1 2 வரை சொல்லப்படுகிறது. ஆதியாகமம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இது ஆசீர்வாதம் நோவாவுக்கு. 2வது வசனம் சொல்றது, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஏன் தேவன் நோவாவை பார்த்து நீங்க பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார்? பல்லுகி பெருகி உன்னுடைய சந்ததிகள் தேவனை ஆராதிப்பதற்காக நீங்க பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஏன்னு சொன்னா, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். அதாவது காட்டில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பறவைகளும் மனுஷனுக்கு பயந்து இருக்குமா. அல்லேலூயா. எல்லாம் அங்கே வேதமளவு சொல்லுது, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். மனுஷனை பார்த்து எல்லா ஜீவராசிகளும் பயப்படமா. அந்த அளவுக்கு கர்த்தர் மனிதனை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பூமியில் நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. கடல்ல வார எல்லா ஜீவராசிகள் கூட உங்க கையில நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
லோத்தின் முடிவு சாபம். லோத்தின் முடிவு சாபம். ஆதி ஆகமம் 19ஆம் அதிகாரம் 37, 38 சொல்லுகிறது. ஆதி ஆகமம் 19. இளையவளம் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். ஏன்னு சொன்னா நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால சாபம் அவனுக்கு வந்ததாம். சாரி, லோத்துக்கு. லோத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. சோதம் கொமரா விட்டு போ வெளியேன்னு சொல்லி துரிதப்படுத்தினாலும் அவன் தாமதித்து கொண்டு இருந்தான். அந்த கீழ்ப்படியாததுனால அவன் குடித்து வெறித்து கொலைக்கு உள்ளானான் என்று வேதம் சொல்லுகிறார். பெண்கள், 2 பெண்கள் அந்த இடத்துல எதுவுமே இல்லை, குடிக்க கொடுத்தார்கள். அல்லேலூயா. அதனால சாபமா லோத்துடைய சாபம். உபாகமம் 23:3 சொல்லுகிறது. உபாகமம் 23. அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும். ஏன்னு சொன்னா அம்மோனியரும் மோவாபியரும் இந்த 2 அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் தகப்பனுக்கு பெற்றெடுத்த அந்த வம்சத்தினால தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது என்ற தேவனுடைய வார்த்தை அது சாபமாக மாறினதான். அல்லேலூயா. அது என்னவா மாறினது? சாபம். அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று வேதம் சொல்லுகிறது. சாதாரணமாக ஒரு தவறு செய்தால் கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டாம். அவர்கள் தான் செய்யறது தவறு என்று தெரியாமல் இருந்ததுனால கர்த்தருடைய சபைக்கு 10 தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் இருந்ததாம். அல்லேலூயா. அதனால தான் நாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சிலது நன்மை தீமை அறிந்து கொள்ள வேண்டியதற்கு. அல்லேலூயா. நன்மை தீமை அறிந்து கொள்ள வேண்டுமா? அதற்காக தான் லோத்து சாபத்துக்கு உள்ளானான். நோவாவோ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆசீர்வாதமாய் மாறினான். அவன் சந்ததிகள் பலுகி பெருகி பூமியை நிரப்பிச்சு. அந்த நோவாவின் வம்சத்தில் வந்தவர்கள் தான் நாமம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஏன் இவ்விதமாய் முடிந்தது? எதற்காக முடிந்தது? கேள்வி அதுதான். ஏன் அப்படி முடிந்தது? யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. யோபு 8:7 சொல்லுகிறது. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு, உம்முடைய துவக்கம் ஆசீர்வாதமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா, சமாதானமா இருக்குமா. அற்பமா எண்ணப்படலாம் ஸ்டார்டிங்கில், ஆனால் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக சந்தோஷமாக சமாதானமாக இருக்குமா. அல்லேலூயா. ஆனால் சமாதானம் சந்தோஷம் யாருக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் நோவாவுக்கு கிடைச்சது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 7:8 சொல்லுகிறது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கலாம், பொறுமை. எந்த காரியத்திலையும் பெருமை பாராட்டக்கூடாதாம். அல்லேலூயா. பெருமை உள்ளவனை பார்க்கலாம், பொறுமை உள்ளவன் தான் உத்தமனாம். பொறுமையா இருந்து ஆண்டவருக்கு முன்னாடி நீதிமானாக யாரு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கலாம், பொறுமை உள்ளவன் உத்தமன்.
அல்லேலூயா. பெருமையை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அல்லேலூயா. என்று சொன்னால் எபிரேயர் 13:7 சொல்லுகிறது. எபிரேயர் 13:7 சொல்லுகிறது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஏன்னு சொன்ன தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்த தலைவர்கள் அவருடைய வழியை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டுமா? இதுக்கு முன்னாடி வந்த தலைவர்கள் அவர்கள் நடத்துகிற அந்த வழிகளை நாம் பின்பற்ற வேண்டுமா? குடும்பத்தில் கூட குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தில் எப்படி நடத்துகிறார் என்று பார்த்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ பிள்ளைகள் என்ன செய்வோன்னா அதன்படி அவர்கள் கடைபிடிப்பார்களாம். இந்த உலகத்தை நடத்துகிற தேவ வசனத்தை என்னத்தை தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து தேவ வசனத்தை போதிக்கிறவர்களுடைய அந்த வார்த்தையும் அவங்களுடைய ஆக்டிவிட்டியும் பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? நினைத்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்று சொன்னால் அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இதில் யாரை குறிப்பிடலாம்? நோவாவை குறிப்பிடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் ஒருவனால தான் அந்த 8 பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அவன் ஒருவன் நீதிமானாய் காணப்பட்டதுனால. நீதிமான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நீதிமான்களில் ஒருவன் யாருன்னு சொல்றால் நோவாவாம். ஆபிரகாம் நீதிமான்னு சொல்லலாம். என்ன இது போல நிறைய நீதிமான்கள் இருக்கிறார்கள். அத்தனை நீதிமான்களில் ஒருவன் நோவாவாம். அப்போ அத்தனை பேர்ல நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஒருவராக இருக்க வேண்டும் நீதிமானாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நோவாவின் முடிவு ஆசீர்வாதமாய் இருந்ததற்கும் லோத்தின் முடிவு சாபமாய் போனதுக்கும் காரணம் என்ன? இப்பதான் பாயிண்டே. 5 நிமிஷத்துல முடிக்கணும். தானே என் டைம் கொடுத்துக்கிறது 20 நிமிஷம், 10 நிமிஷம் தான் இருக்கு. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். நோவாவின் முடிவு ஆசீர்வாதமாய் இருந்தது, லோத்தின் முடிவு சாபமாய் போனதுக்கு காரணம் என்ன? நோவா காணாததை விசுவாசித்தானா? எனது நோவா காணாததை விசுவாசித்தானா? லோத்தோ கண்டதை பார்த்து விசுவாசித்தான். அல்லேலூயா. எபிரேயர் 11:7 சொல்லுகிறது. எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாததை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலக ஆக்கினைக்கு உள்ளாதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாக நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா வேதம் அழகா சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாக, எப்படி பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாக நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பேழையை உண்டு பண்ணு. அவன் கர்த்தருடைய நாமத்தை அவன் போதித்து கொண்டிருந்தானாம், பிரசங்கித்து கொண்டிருந்தானாம். ஆனால் மக்கள் கேட்கவே இல்லை. பாவம் பல்கி பெருகி கொண்டிருந்தது. ஆனால் நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை. ஏன்னு சொன்னால் அவன் இந்த உலகத்தில் உள்ள என்ன சொல்கிறது, அங்கே உலக ஆக்கினுக்குள்ளானது என்று அவன் அந்த பாவிகள் மத்தியில் அந்த நோவா வாழ்ந்து கொண்டிருந்தானாம். பாவம் பெருகின இருந்த அந்த இடத்திலே நோவா எப்படி இருந்தானா, வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த பாவம் பெருகினதுனால தான் உலகம் அழிக்கப்பட்டது.
அல்லேலூயா. தனது விசுவாசத்தின் மூலமாக இந்த உலகம் தவறானது என்பதை நோவா நிரூபித்தான். இந்த உலகம் எப்படிப்பட்டதா? தவறானது என்பதை நோவா நிரூபித்தான். இதனால் விசுவாசத்தின் வழியாக தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான். இந்த உலகம் நம்ம சத்துருக்கள் மத்தியில தான் இருக்கிறோம். யார் மத்தியில? சத்துருக்கள் மத்தியில, தேவன் அறியாதவர்கள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? தனது விசுவாசத்தின் மூலமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த இடத்துல கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நம்மை அறிக்கை செய்வது எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படும். நம்ம சொல்லியும் கேட்கலன்னா ஆக்கினைக்குள்ளாக அவர்கள் தீர்க்கப்படுவார்கள். நாம் கர்த்தருக்கு நீதிமான்களாக மாறப்படுவோம். அல்லேலூயா. அதுதான் வார்த்தை, இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை அறிவீங்கள். சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். நம்ம இன்றைக்கு மரித்தால் கூட கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா நோவா அசுவிசுவாசிக்கு. நோவா யாரு? அசுவிசுவாசம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது லோத்துக்கு, லோத்து ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 13:12. போதும். அங்கே ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத் அந்த யோர்தானுக்கு அருகான சம பூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டானாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 14:12 சொல்லுது. அதிலே 14:12 ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாமுக்கும் நோவாவுக்கும் வாக்குவாதம் உண்டானதுனால அவன் சொல்கிறான், ஆபிரகாம் சொல்கிறான், நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிடலாம். உன்னுடைய வேலைக்கு இருக்க என்னுடைய வேலை இருக்க சண்டை வேண்டாம். நம்ம சகோதரர்கள், நம்ம என்ன பண்ணக்கூடாது? சண்டை போட்டுக்க வேணாம். நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்கு போனால் நான் தெற்க போகிறேன், நீ எந்த பக்கம் போக்க போறியோ நீ போய்க்க அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த சோதம் கொமராவை நோக்கி பார்க்குறான். ஆனால் அவனுடைய அந்த லோத்தினுடைய பார்வைக்கு அந்த சோதம் கொமரா எப்படி இருந்தான்னா தேவனுடைய தோட்டத்தை போல பசுமையாக இருந்துச்சான். எப்படி இருந்ததா? பசுமையா. இது தேவனுடைய தோட்டம் போல அவனுடைய பார்வைக்கு இருந்தது. ஏன்னா அது பாவிகள் நிறைந்த இடம் என்று அந்த லோத்துக்கு தெரியாம போயிடுச்சு. இங்கே போனால் நம்ம நல்ல வசதியா வாழலாம், சுகபோகமா வாழலாம் என்று சொல்லி அவன் அந்த சோதம் குமாராவை நோக்கி போனதுனால அவன் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நோவா கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். ஆண்டவர் சொல்றாரு நோவாவை பார்த்து, நீ ஒரு உனக்காக உன் குடும்பத்துக்காக ஒரு பேழையை உண்டு பண்ணி என்று சொல்லுகிறார். ஆனால் ஏன் சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, நான் மழையை வர்ஷிக்க பண்ண போறேன்னு சொல்றாரு. ஆனால் காணாததை விசுவாசித்தவன் நோவா. மழையே இல்லை, செம்ம வெயில் காயுது, ஆண்டவர் மழை வரப்போதுன்னு சொல்றாரு. ஆனால் அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 7:5 சொல்லுகிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாக இருந்தான். பூமி அழிக்கப்படும் காலத்தில் அவனுக்கு 600 வயதாக இருந்ததான். அல்லேலூயா. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16-18 சொல்லுது. ஆதியாகமம் 19:16-18.
அவன் தாமதித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையும் அந்த 2 குமாரத்திகளின் கையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவனை தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கே நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, போதும் அங்கே சொல்கிறான், இந்த இடத்துல நிற்காது, ஓடு ஓடு ஓடுன்னு சொல்கிறாரு. அவன் தாமதித்து கொண்டே இருக்கிறான். தேவதூர்கள் அவன் கையை அந்த 2 பொம்பளை பிள்ளைகளை கையை பிடிச்சி வெளியே கொண்டாந்து விட்டுட்டு, நீ ஓடிப்படி, இந்த தேசத்தில் எங்கே நிற்காத, இது அழிக்கப்பட போகிறது, ஓடிப்போன்னு சொல்கிறான். ஆனால் அவனும் அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவர், என்னால் ஓட முடியாது. என்னது? என்னால் ஓட முடியாது. வாசிங்க 19. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு கிருபையை பெரிதாக விளங்கி பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போ. மலைக்கு போடான்னு சொன்னா என்னால் முடியாது, நான் செத்துருவேன். கீழ்ப்படியாததுனால அவன் லாஸ்ட்ல குடிக்கு அடிமையாக்கி மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம முடிச்சிடலாம். ஒரே ஒரு வசனம். நோவா அழிவிலிருந்து தப்புவதற்கு கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டினானாம். கர்த்தருக்கு பலிப்பீடம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20 to 22 வரை வாசிக்கலாமே. அப்போது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிப்பீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்போது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்போது செய்கிறது போல நானே இப்போது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஆனால் நோவா அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நோவா பார்த்து சொல்றாரு, பேழையை விட்டு வெளியே வா என்று சொல்லி. அவன் வெளியே வந்து சாதாரணமாக அவன் வெளியே வரல. அந்த நிமிஷம் கர்த்தர் என்னை பாதுகாத்தார், என் குடும்பத்தை பாதுகாத்தார் என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தினான். அல்லேலூயா. அந்த பூமியில அவன் செலுத்தின அந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அந்த வாசனை முகர்ந்ததுனால அவர் சொல்லுகிறாரு, அந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்போது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனை இனி நான் அழிக்க மாட்டேன்னா. மனுஷனுடைய சுபாவம் பிறந்ததுலேருந்து அவன் வயசான வரைக்கும் அவனுக்கு பொல்லாததா இருக்குதான் இருதயம். இருதயம் எப்படி இருக்குதான்? பொல்லாதது, கிறுக்குள்ளதமாக இருக்கிறது. இருதயம் எப்படி இருக்குதா? கிறுக்குள்ளது, அது பொல்லாதது. ஜனங்க இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இப்படி தான் நம்ம இருப்போன்றது கடவுளுக்கு தெரியும். நீ இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடியே இப்படி தான் வாழ்வாய், நீ இப்படி தான் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் அன்றைக்கே அவனை அபிஷேகம் பண்ணி பூமிக்கு அனுப்புகிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? மனுஷனுடைய இருதயம் பொல்லாததாக இருக்கிறது. அந்த வாசனையை முகர்ந்தவுடனே ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாருன்னா, பூமியில் உள்ள நாளளவும் பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பம் சீதனமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அல்லேலூயா. அவன் பலி செலுத்தினதினால
ஆண்டவர் என்ன செய்தாருன்னா பூமியை பல்லுக பெருக செய்தார். ஆதியாகமம் 9:1 அதான் சொல்கிறது, நீ பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்போ அன்றைக்கு அந்த சொன்ன வார்த்தை இன்றைக்கு நோவா நிறைவேற்றினான். எப்படி நிறைவேற்றினான்? கர்த்தருக்கு ஒரு பலியை செலுத்தும் போது அது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்ததாம். கர்த்தர் அந்த பலி அவர் முகர்ந்தாராம். அப்போ நீ நான் பலி செலுத்த வேண்டும். உன் இருதயத்தை தூபமாக செலுத்தும் போது உன்னுடைய ஜெபம் ஒரு தூபமாக, அது ஒரு புகையாக பரலோகத்துக்கு எட்டும் போது கர்த்தர் அந்த வாசனை முகர்ந்து உன்னை ஆசிர்வதிக்க, உன்னை பல்லுக பெருக, உன் சந்ததிகள் வளர கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நோவா பலி செலுத்தினதுனால தான் அவன் பல்லுகி பெருகி பூமி நிரம்பினது. நாம் பலி செலுத்த வேண்டுமாம். கர்த்தருக்கு தன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் பலி செலுத்தும். நம் ஆத்மாவை பலி செலுத்தும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்போது அவருக்கு அந்த தூபம், அந்த பத்தியெல்லாம் கொளுத்தும் போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் ஆண்டவருக்கு தூபமாக, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குமா, தூபமாக போய் சேரும்போது அப்போதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நோவாவை குறித்து சொல்லுகிறாரு. பழைய ஏற்பாட்டில் இருந்த நோவாவை புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கொண்டு வந்தார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5-7 வரை வாசிக்க வேண்டாம், கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோமானால் உன் சந்ததிகள் பல்லுகி பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ பல்லுகி பெருகி பூமி பெருக்குவாய் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் உனக்கு கீழ்ப்படியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய பலவீனத்தின் மேல் தேவனுடைய பலன் இறங்கும் போது உன் பலவீனங்கள் நீங்கி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் நீதிமான்களாக மாறப்படுகிறார்கள்.